திமுக கூட்டணி தொடர்ச்சியாக அனைத்து தேர்தல்களிலும் நடைபெற்ற பொது தேர்தல், இடைத்தேர்தல், எல்லா தேர்தலிலும் ஒரு தொடர் வெற்றியை பெற்று வருகிறது. அப்ப அந்த கட்டுக்கோப்பை சிதைக்கிறதுக்கான ஒரு சதி நடக்குது. அந்த சதியில பாஜக ஈடுபடுதுங்கிறது முதன்மையான குற்றச்சாட்டா இருந்தாலும் இப்ப நேரடியாவே சொல்றாரு அதிமுக பாஜக இருவருமே அந்த சதியில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திரு திருமாவளவன் முன்வைக்கிறார். இல்லை, 2017 திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதசார்பற்ற கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி முட்டை என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது தான் உங்கள் வரலாறு. கூட்டணி முட்டைனா அந்த ஒரு முட்டை, அதுதான் அந்த முட்டை. என்ன சொல்ல வரேன்னா, இந்த முட்டை வெளியே இருந்து உடைக்கப்பட முயற்சி நடக்கிறதா, உள்ளிருந்து உடைக்கப்பட முயற்சி நடக்கிறதா? வெளியே இருந்து உடைத்தால் ஒரு முட்டை, ஒரு உயிர் இறக்கும். உள்ளே இருந்து உடைத்தால் ஒரு உயிர் பிறக்கும். இப்போ இந்த முயற்சி, அந்த முட்டை உடைய போறதில்லை, அது நம்பிக்கை இல்லை எனக்கு. ஆனா வெளியே இருந்து உடைக்கப்படுகிறதா, உள்ளிருந்து உடைக்கப்படுகிறதா? இதுதான் இன்னைக்கு கேள்வி. திருமாவளவன் வெளியிலிருந்து உடைக்கப்படுது, அதுக்கு ஒரு சதி நடக்குது, அது யாரு உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கிறதையும் சொல்றாரு. அதுக்கான ஆதாரம் என்ன சொல்றேன்னா, இப்போ அவர் சொல்றாரு அனைத்து எதிர்க்கட்சிகளும் அதுல அதிமுகவும் பிஜேபியும் அடங்கும் அப்படின்னு சொல்றாரு. முயற்சி பண்றதுல ஒன்று என்ன சொல்றேன், 2017 இந்த கூட்டணி இருக்குது. 2019 ஒரு தேர்தலை சந்திச்சாங்க. அன்றைக்கு ஏதாவது முயற்சி நடந்ததா இந்த கூட்டணி உடையும்ன்றதுக்கு? இல்லை. 2021 ஒரு தேர்தல் நடந்துச்சு. அன்றைக்கு இந்த கூட்டணி உடையணும் இந்த மாதிரி சீரியஸா ஏதாவது முயற்சி நடந்துச்சா? எதிர்கட்சிகளுக்கு ஆசை இருக்கும், அவங்களுக்கு எண்ணம் இருக்கும் இந்த கூட்டணி உடையணும், ஆனா முயற்சி இருந்துச்சா? அதுதான் கேள்வி. அதுல முயற்சிங்கிறத நீங்க என்னவா டிஃபைன் சொல்ல வரேன். இப்ப அந்த கூட்டணியிலிருந்து அந்த கூட்டணி உடையும், அந்த கூட்டணி விரிசல் ஏற்படும், அங்கிருந்து இங்கே சிலர் வருவாங்க அப்படின்னு சொல்றதன் பெயர் முயற்சி இல்லையா? இல்ல, அப்போ பிஜேபி கூட அதிமுக கண்டிப்பா சேரும் அப்படின்னு கணக்கா சொல்லிட்டு இருக்கிறது முயற்சியா இல்லைன்னா ஆசையா? எதிர்கட்சிகள் அவங்க பிரியல, ஒன்னாதான் சேருவாங்கன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்றது முயற்சியா ஆசையா? என்றைக்கும் அது முயற்சின்னு அதிமுக சொல்லவே இல்லை. ஆசைப்படுறாங்கன்னு தான் சொன்னாங்க. நாங்க ஒன்னா சேர்றதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லல. அதான் சொல்ல வரேன். 2021 யாரும் முயற்சி பண்ணல. 2024 தேர்தலில் கூட யாருமே இதை பற்றி ஊடகங்கள் கூட விவாதிக்கல, அந்த கூட்டணி உடைஞ்சிரும் அப்படின்னு கடைசி வரைக்கும். ஆனா என்ன அப்படின்னா, இப்போ எப்போ நடந்துச்சுன்னா, இப்போ 2024 தேர்தலுக்கு பிறகு முதலாக ஒரு கூட்டணியில் 1999 ஒலித்த விடுதலை சிறுத்தைகளின் குரல், அவர்களுடைய ஆணி வேர், ஆட்சி அதிகாரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பங்கு அப்படின்ற குரல் தேர்தல் அரசியலுக்கு அவங்க மாறும்பொழுது அந்த குரல் அதற்கு பிறகு மிக வேகமாக ஒலித்தது எப்போனா 2016 மக்கள் நல கூட்டணி.